கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமாங்க, இயேசு சாமி சீசர்களோடு படவில் பயணம் செய்யும்போது அயர்ந்து தூங்கி விடுவார். அப்பொழுது ஒரு சுழல் காற்று வீசினது நிமித்தம் படகு அமிழத்தக்கதாக அலைகள் மோதி அடிக்கும்போது அவரோடு இருந்த சீசர்கள் ஒரு கணம் பயந்துருவாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் இயேசுசாமி தூங்கி கொண்டிருந்த இயேசுசாமியை தட்டி எழுப்பி, போதுகவரே, எங்கள் மேல் உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்பாங்க. அப்பொழுது இயேசுசாமி எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்கிறார். அப்பொழுது காற்றும் அமர்ந்தது, கடலும் அமர்ந்தது. அமைதலான சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வருகிறீர்களோ எனக்கு தெரியாது. எல்லா பக்கமும் அடிக்கப்பட்ட அலைகளினால் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி நடு கடலில் தத்தளிக்கிறது போல துன்ப கடலில் நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் எங்கே நம்ம வாழ்க்கை மூழ்கிடுமோ, நம்ம அப்படியே துன்பத்தில் அமிழ்ந்து விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்கள் அருகே தான் இருக்கிறார். அவரை நீங்கள் தட்டி எழுப்பி தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் எல்லா காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தெல்லாம் கேட்பாரான்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஜெபத்தை அவர் அதிகமாய் கேட்பார். நாமெல்லாம் நினைக்கிறோம் சில ஜெபங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கப்படாது, ஒரு சில ஜெபத்தை ஓயாமல் சொல்லணும்னு நம்ம நினைப்பது உண்டு. இல்லைங்க, சாதாரணமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட கர்த்தர் கேட்டு அதன்படி செய்கிறவர். நீங்கள் கலங்கி கதறுகிற போது ஒருபோதும் அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு என்ன சூழ்நிலை கடந்து வருகிறீர்களோ நீங்கள் அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் அருகே தான் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா அலைகளையும் அதட்டி கடலை அமர பண்ணுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.